Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are discussing Vijay Tendulkar's Silence, the Court is in Session, which is a mock courtroom trial based play. இந்த பிளேல நம்ம ஏற்கனவே ஆக்ட் ஒன்னு பார்த்தோம். ஆக்ட் ஒன் வந்து the preparation for the actual mock trial, but actual mock trial நைட்டு தான். அப்போ ஈவினிங்ல நிறைய டைம் இருக்கிறதுனால அந்த ஒரிஜினல் பிளே வந்து ரொம்ப போரா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சென்சேஷனலா ஒரு பிளேவை நம்ம ரிவர்ஸ் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கும்போது எதை பத்தி பண்ணலாம் அப்படிங்கும்போது they are planning to discuss about the crime of infanticide. கரு கலைப்பு என்பது ஒரு தண்டனைக்குரிய குற்றம். இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 302 படி ஒரு தண்டனைக்குரிய குற்றம். அந்த குற்றத்தை எந்த தாய்மாரும் செய்ய துணியக்கூடாது, எந்த பெண்மணியும் செய்ய துணியக்கூடாது அப்படிங்கிறத ஒரு மையமா வச்சு ஒரு மாக் ட்ரையல் பண்ணலாம், ஜஸ்ட் டு வைல் அவே த டைம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அங்க லீலா பனாரேன்னு ஒரு பெண்மணியை வந்து அந்த ரோல் பிளே பண்ண சொல்றாங்க. அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன் அந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்களுமே பண்ணுவதற்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த குழந்தை வந்து கொள்வதற்கு மனம் இல்லாமல் அந்த குழந்தையை அவங்க சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். அவுட் சைட் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் மேரேஜ். அவங்க இன்னும் திருமணம் ஆகாதவர், ஒரு திருமணமான ஆடவரோடு தொடர்பில் இருந்தார். அவரை நம்பி ஏமாந்தாங்க. அவர் வந்து இவங்களை பிட்ரே பண்ணிட்டார். இப்ப அந்த பெண்மணி அந்த டிராமா ட்ரூப்ல இருக்கிறாங்க. தெரிந்தோ தெரியாமலோ அந்த பெண்மணிக்கு அந்த ரோல் கொடுத்த போது அந்த பெண்மணி ரொம்ப சைக்கலாஜிக்கலி டிஸ்டர்ப்ட் ஆகிருக்கிறான். இதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப who is to play the role of the judge? ஆக்ட் 2ல பாத்தீங்கன்னா அந்த கோர்ட் ரூம் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. யாரு வந்து ஜட்ஜ் சீட்ல உட்கார்றாரு? மிஸ்டர் காஷிகர். மிஸ்டர் காஷிகர் எப்படிப்பட்டவர்னா he is a பக்கா பேட்ரியார்க், ஒரு மேல் டாமினேட்டட் மைண்ட் செட் உள்ளவரால். ஓகே, ஒரு மேல் ஷாவனிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆணாதிக்க சிந்தனை அதிகம் உள்ள ஒரு மனிதர். he is a symbol of patriarchy, he is a symbol of authoritarianism. அவர் வந்து நான் இந்த ஜட்ஜ் ரோல் பண்றேன் அப்படின்னு அங்க உட்கார்ந்துட்டாரு. அவருக்கு பெண்கள் என்றாலே கொஞ்சம் செகண்ட் ரேட் சிட்டிசன்ஸ் அப்படின்னு பார்க்கக்கூடியவர். பர்டிகுலர்லி அவருக்கு லீலா பெனாரே மீது ஒரு காழ்ப்புணர்வு இருக்கு. he has a grudge over லீலா பெனாரே because she is a celebrated lady. எல்லாருமே அவளை பத்தி பெருமையா பேசுறாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான லேடி. அவரை பத்தியுமே கிரிட்டிசைஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஏன் இவர் வந்து குழந்தை பெற்று எடுக்கக்கூடிய திறனற்றவர். அதனால என்ன பண்றாரு, வீட்டுல தன்னோட ஒய்ஃபை மட்டும் தான் விரட்ட முடியும், ஒரு குழந்தை பெற்று எடுக்கிற அளவுக்கு திறமையற்றவர் அப்படின்னு பேசி இருக்கிறாங்க. அது அவரது காதுக்கும் போயிருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரோக்ரசிவ் தாட் உள்ள பெண்களை தட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடியவர் தான் மிஸ்டர் காஷிகர். அப்ப அவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த கோர்ட் சீனை தொடங்குறாரு. என்ன அப்படின்னா லீலா பெனாரே இஸ் நவ் த அக்யூஸ்ட். ஹூ இஸ் அக்யூஸ்ட் இன் த பிளே? அப்ப லீலா பெனாரே கிட்ட நீ பண்ண குற்றம் இதுதாமா, உனக்கு உன் மேல இந்த குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அந்த குற்றத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா that she is accused of the crime of infanticide under section 302 of the Indian Penal Code. அப்ப இதை கேட்டோன்னா பெனாரே வந்து ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க. ஏன் சைலண்டா இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாக் ட்ரையல் மட்டும் இல்ல, தன்னுடைய வாழ்க்கையில அதோட சிங்க் ஆகுது. அதனால அவங்க கொஞ்சம் எமோஷனலா ரொம்ப சைலண்டா இருக்காங்க. ரிட்டார்ட்டே பண்ணல, பதிலே அளிக்கல. அப்ப அந்த நேரத்துல நம்ம சீன்குள்ளார மிஸ்டர் சமந்த் போன ஆக்ட்ல என்ன போயிருக்காரு, வெளியில அனுப்பப்பட்டார். மிஸ்ஸஸ் காஷிகர் அவர்கிட்ட கொஞ்சம் பைசா கொடுத்து ஃபியூ பேக்கெட் ஆஃப் சிகார் கொண்டு வா, பேன் கொண்டு வா, பீடிஸ் பான் மசாலா வாங்கிட்டு வா, பீடிஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து அந்த கோர்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்குறாரு. எல்லாரும் அப்படியே ஸ்மோக் பண்றாங்க. ஏன் அப்படின்னா எல்லாருமே ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்காங்க. அந்த டென்ஷனை ஈஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப மிஸ் லீலா பெனாரே ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க, சீரியஸ் மைண்டடா இருக்காங்க. அப்ப அங்க இருக்க நம்ம லாயர் இருக்கார் இல்லையா, ஒரு ஃபெயில்டு லாயர். கோர்ட்டுல உண்மையாலுமே அவர் வந்து ஒரு ஜீரோ, ஆனா வெளியில ஒரு பந்தா பேர் வழியா இருக்கிறார். யாரு? சுகாத்மே. அது சுகாத்மே என்ன பண்றாருன்னா அவரை வந்து கன்வின்ஸ் பண்றாரு, இது ஒரு மாக் ட்ரையல் தாமா, அது ஒரு கேம் தான், ரொம்ப சீரியஸா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, okay, he is explaining the social significance of a crime of infanticide. நீ வந்து இந்த மாதிரி கருக்கலைப்பில் ஈடுபடுவது எந்த மாதிரி ஒரு குற்றம் அப்படிங்கிறத வந்து
எடுத்து சொல்றாரு. ஒரு அக்யூஸ் அவர் வந்து என்ன இருக்கிறாரு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கும்போது நீ பண்ண குற்றம் என்ன தெரியுமா, இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா இந்த சமூகத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ அங்க என்ன இருக்கு, கொஞ்சம் மக்கள் எல்லாரும் இந்த தம் அடிச்சுட்டு பான் மசாலா மின்னுகிட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காஷிகர் இன் அத்தாரிட்டேட்டிவ் டோன் என்ன பண்றாரு, there is lack of what is it, lack of discipline there, there is a lot of noise, so he is ordering silence, the court is in session அப்படின்னு சொல்லிட்டு டொம் டொம் டொம்னு சொல்லிட்டு அந்த சுத்தியல் வச்சு தட்டுறார். எல்லாரையும் வார்ன் பண்றார். இஃப் யூ நாட் பிஹேவிங் வெல் இன் த கோர்ட் ரூம் யூ வில் பி ஃபேசிங் சிவியர் கான்சிக்வன்ஸ். நீங்க வந்து என்ன பண்ணணும், நீதி பண்ற அவமதிப்பு இந்த மாதிரி தகாத செயல்கள்லாம் செய்யும் போது உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்றாங்க, எல்லாரும் அமைதி ஆகுறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாரு, she is trying to retort. அந்த பர்சன் யாரு, மிஸ் லீலா பனாரே. அப்ப லீலா பனாரே அப்பயும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. இப்ப மிஸ்டர் காஷிகர் என்ன சொல்றாரு, உனக்கு மீது இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது, இந்த குற்றச்சாட்டை நீ ஒத்துக்கொள்கிறாயா அப்படிங்கும் போது லீலா பனாரே என்ன சொல்றாங்க, ஐயா இந்த பர்டிகுலர் அக்யூசிஷன் வேண்டாம், இது கேம் தானே, வேற ஏதாவது வைங்க, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்படின்னு யார் சொல்றா, லீலா பனாரே சொல்றாங்க. ஆனா மிஸ்டர் காஷிகர் சொல்றாரு, இல்ல இதுதான் சரியானது. ஏன் அப்படின்னா மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த இந்த ஒரு மாக் ட்ரையல் மூலியமா தான் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். ஓகே, இது சொல்லி முடிச்சோன்னே லீலா பனாரே இதுவரைக்கும் அமைதியா இருந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, she starts insulting all the characters by imitating or mimicking their speech and manners. Is the information clear? அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா ஒரு காக்ரோச்சை கூட என்னால கொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நான் இலகிய மனமுடையவள், நான் எப்படி ஒரு குழந்தைய அன்ஜஸ்டா கொல்லுவேன் அப்படின்னு இவங்க பேசுறாங்க. ஆனா அவங்க பேசுறது யாருமே கேட்கிற மாதிரி இல்லை. எல்லாருமே அந்த மாக் ட்ரையலுக்குள்ளார ஃபுல்லா இறங்கிட்டாங்க. இப்ப மிஸ்டர் சுகாத்மே என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாய்மையினுடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசுறாரு. முக்கியத்துவத்தை பத்தி பேசிட்டு இந்த லீலா பனாரே செய்த அந்த இன்ஃபான்டிசைட் என்பது இட் இஸ் a very serious crime. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாய்மை என்பது ஒரு புனிதம், அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு புனிதமான செயல். ஆனா அந்த புனிதத்திற்கு களங்கம் விளைவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? இப்ப லீலா பனாரே என்ன பண்றாங்க, நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலையே, நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணல அப்படிங்கும் போது என்ன பண்றாரு மிஸ்டர் காஷிகர், man who is authoritative, என்ன பண்றாங்க, you are actually disturbing the proceedings of the court, so you are given a warning. இதுக்கு மேலேயும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்டினுடைய கண்ணியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல அவர் இறங்கி இருக்கிறார். இந்த கோர்ட்டுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, அதை நீங்க மீறீங்க, அந்த கண்ணியத்திற்கு களங்கம் விளைவிக்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஜட்ஜாவே மாறிடுறாரு. இப்ப மிஸ்டர் காஷிகர் என்ன பண்றாரு, ஓகே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யாரெல்லாம் விட்னஸ், நீங்க ஆர்கியூமெண்ட் கொடுத்துருக்கீங்களா, பிரசன்ட் தி விட்னஸ் அப்படிங்கிறாரு. அப்ப ஒவ்வொருத்தரா விட்னஸ் கொண்டு வரணும். அப்ப யாரு விட்னஸ் அப்படின்னா, the first witness யாரு, மிஸ்டர் பாங்ஷே. who is presented as the first witness? மிஸ்டர் பாங்ஷே. இப்போ மிஸ்டர் பாங்ஷே வந்து a man who loves science. அவரை வந்து எப்படி பிரசன்ட் பண்றாங்க, இஸ் a world famous scientist. இப்போ இந்த வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்டா அவரை பிரசன்ட் பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து நம்ம கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் விட்னஸ் அந்த அந்த கோர்ட்ல அந்த விட்னஸ் என்ன சொல்லுவாங்க, விட்னஸ் டேபிளா, அந்த விட்னஸ் ஷேருக்கு போனோன்னே விட்னஸ் பாக்ஸ், அந்த விட்னஸ் பாக்ஸ் போறாரு. அங்க இருந்து என்ன பண்றாரு, உடனே அவர்கிட்ட பகவத்கீதா கொண்டு போறது பதிலாக என்ன பண்றாங்க, அந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி தான் இருக்கு, அதுக்கு மேல கை வச்சு ஒரு சத்தியம் பண்ணி என்ன பண்றாரு, அவர்கிட்ட சுகாத்மே நிறைய கொஸ்டின் கேட்கிறாரு. அந்த கொஸ்டின் எல்லாமே, அவர் கேட்கிற கேள்வி எல்லாமே லீலா பனாரேவை வந்து இந்த கேஸ்ல ஃபைல் பண்ணணும், அவங்களை அக்யூஸ் பண்ணணுங்கிற மாதிரியே இருக்கு. அப்ப சுகாத்மே அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் சாரி பாங்ஷே அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் சொல்றாரு. அப்ப மிஸ் பனாரே என்ன பண்றாங்கன்னா, திருப்பியும் அவங்க இடையில உள்ள பூந்து பேச பாக்குறாங்க. இப்ப மிஸ்டர் காஷிகர் இஸ் வார்னிங் ஹர்,
இப்ப நீதிமன்றத்துக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, நீங்க அதுக்கு குந்தகம் விளைவிக்கிறீர்கள், அதனால மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாங்ஷே வந்து நிறைய கேள்வி கேட்கிறாங்க, இவங்க இந்த அம்மாவை தெரியுமா அந்த மாதிரி எல்லாம் 1008 கேள்வி கேட்கும் போது ஃபைனலா என்ன கேட்கிறாங்கன்னா, த மாரல் கான்டக்ட் ஆஃப் மிஸ் பெனாரே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய அக்யூசேஷன் அவர் வைக்கிறார், ஒரு பெரிய குற்றச்சாட்டு. என்ன அப்படின்னா, இந்த பெண்மணி ஓவரா ஆண்கள் பின்னாடி ஓடுறா, ஒரு ஆண் பின்னாடி இல்ல, பல ஆண்கள் பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறாள், அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, வந்து ஒரு ஆம்பளை கூட விட்டு வைக்கிறது இல்ல, எல்லாரையுமே என்ன பண்றா, போய் தொந்தரவு பண்றா, அவளுக்கு ஏதோ தேவை இருக்குது, அந்த உடல் தேவைக்காக அவள் வந்து எல்லா ஆண்களையுமே என்ன பண்றா, மயக்க பாக்குறா, செடியூஸ் பண்ண பாக்குறான்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இத பெனாரே என்ன பண்றாங்க, பயங்கர கோவமா டிஸ்அப்ரூவ் பண்றாங்க. பட் த ஜட்ஜ் இஸ் வார்னிங் ஹர், சைலன்ஸ் பண்றாங்க, ஒரு பெண்மணியை பேச விடாமல். அங்க அதுதான் இங்க நமக்கு அங்க டைட்டிலே, சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன். The male dominated world is silencing a woman from speaking, from defending herself. தன்னை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு பெண்ணுக்கு, ஆனா இங்க அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. ரைட் டீச்சர்ஸ்? இப்ப சுகாத் மே பாங்ஷேவை பத்தி கேட்கிறாரு, உங்களுக்கு இந்த அம்மாவை தெரியும்ல, இந்த அம்மா வந்து யாராவது திருமணமாகாத ஆண்கள் அல்லது திருமணமான ஆண்கள் யார் கூடயாவது தொடர்பில் இருக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே, இப்ப ரொம்ப கிண்டலா அந்த அம்மா சொல்றாங்க, ஆமா ஆமா, இந்த ட்ரூப்ல இருக்கிற நிறைய பேரு எனக்கு தெரியும், அவங்களோடு நான் உறவில் தான் இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப லிட்டரலா சொல்றாங்க. அதை வந்து வேற மாதிரி அங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இது ஒரு கிண்டலுக்காக அவங்க சொல்றாங்க. அதை சொல்லும்போது என்ன பண்றாரு மிஸ்டர் காஷிகர் இஸ் டெல்லிங் எவ்ரிபடி, ஏன்னா இவங்க சொன்னோன்னே எல்லாருமே கொஞ்சம் சலசலப்பு இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, ரொம்ப ரொம்ப இது சீரியஸான ப்ரொசீடிங்ஸ், ரொம்ப இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாரையுமே வார்ன் பண்றாரு. அதே நேரத்துல நம்ம சுகாத்மே என்ன பண்றாரு, பாங்ஷேவை விடாம நிறைய கேள்வி கேட்கிறார். அப்ப பாங்ஷே என்ன சொல்றாருன்னா, அட் டைம்ஸ் ஐ ஹவ் சீன் திஸ் லேடி பெனாரே பிஹேவிங் லைக் அ மேட் உமன் அண்ட் சென்ஸ்லெஸ்ஸா கூட சில நேரம் பிஹேவ் பண்றாங்க சார். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? அதே நேரத்துல இந்த பாங்ஷே கிட்ட நம்ம ஏற்கனவே அவுட்லைன்ல சொன்னபோது பாங்ஷே கிட்டையும் இந்த அம்மா போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம், சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லேடி என்கிட்டையும் வந்து என்ன பண்ணாங்க, ஒன்ஸ் ஷீ ட்ரை டு செடியூஸ் மீ இன்டு மேரியிங் ஹர், என்ன திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க என்கிட்டையும் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அவரு போய் உட்கார்ந்துட்டார். இப்ப அடுத்ததா ஒரு மனிதரை வந்து கூப்பிடணும். யார் அந்த மனிதர்? The second witness. The second witness is Mr. Karnik. Who is the second witness? இப்ப மிஸ்டர் கார்னிக்கு கூப்பிடுறாங்க. மிஸ்டர் கார்னிக்கு கிட்ட சுகாத்மே என்ன சொல்றாரு, ரொம்ப பிலசாபிக்கலா மதர்ஹுட்டை பத்தியும் ரோல் ஆஃப் மதர் பத்தியும் பேசிட்டு, இப்ப இந்த குற்றச்சாட்டு இந்த பெண் மேல வைக்கப்பட்டிருக்கே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும் போது, என்னால இதை பத்தி அதிகமா பேச முடியாதுன்னு சொல்லிட்டு யாரு போயிட்டா, கார்னிக். பட் ஹி டெல்ஸ், மற்றவங்க சொல்றது மாதிரி அது எல்லாமே உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்னிக் போயிடுறாரு. இப்ப மூணாவதா ஒரு விட்னஸ் கூப்பிடுறாங்க. மூணாவது விட்னஸ் யாரு? பாலு ராக்தே. Who is the third witness who is called to witness against Leela Benare? பாலு ராக்தே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த பாலு ராக்தே கிட்டையும் யாரு பேசியிருக்கா, லீலா பெனாரே போய் பேசி இருக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன திருமணம் பண்ணிக்கோ, என் குழந்தைக்கு ஒரு தகப்ப ஒரு இனிஷியல் தேவைப்படுது அப்படின்னு பேசியிருக்காங்க, கெஞ்சிருக்காங்க. ஏன் கெஞ்சினாங்க அப்படின்னா, இந்த சமுதாயம் அவரை அந்த நிலைக்கு தள்ளியது. அவங்க இண்டிபெண்டன்ட் உமனா தான் இருக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா இந்த சமுதாயம் அதற்கு அலோவ் பண்ணாதுன்னு தெரிஞ்சதுனால எப்படியாவது யாராவது ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணி அந்த குழந்தைய எப்படியாவது பெத்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப பாலு ராக்தே கூப்பிடுறாங்க. ஏற்கனவே பாலு ராக்தே was a man who lacks independent. அவனுக்கு இண்டிபெண்டன்ட் வில்லே கிடையாது. he is dependent on Mr. Kashikar and Mrs. Kashikar. அப்படிதானே? இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் அவர் பேச சொல்றாங்க, அவர் கொஞ்சம் ஹெசிடேட் பண்றாங்க. அப்ப
இவன் என்ன பண்றான், அப்படியே மிஸ் பெனாரேவும் கொஞ்சம் அவனுக்கு கிண்டல் பண்றாங்க. என்னன்னா அவனை பாலு பாலு அப்படின்னு சொல்றான். ஏன்னா பாலு அப்படிங்கும்போது இட்ஸ் ரெஃபரன்ஸ் டு அ பேர் இன் ஒன் ஆஃப் த ஒர்க்ஸ், லிட்ரரி ஒர்க்ஸ். அதனால பாலு த பேர் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிண்டலா பேசினோன்னே அவன் என்ன பண்றான், ஹி டாட்ஸ் டெல்லிங் தட் நான் ஒரு நாள் வந்து யாருடைய வீட்டுக்கு போனேன். ஒரு நாள் ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு, அந்த ப்ரொஃபசர் பேரு ப்ரொஃபசர் தாம்லே. தாம்லே வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுல நான் பார்த்த விஷயங்கள் எனக்கே ஆச்சரியமா இருந்தது. என்ன அப்படின்னா, ப்ரொஃபசர் தாம்லே தனியாக இருந்தார், அவரோடு யாரு இருந்தா, லீலா பெனாரேவும் இருந்தார். இப்போ இதை கேட்டோன்னு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படும் போது மிஸ் பெனாரே என்ன பண்றாங்க, இது ஒரு மாக் ட்ரையல். இந்த மாக் ட்ரையல்ல என்னுடைய பர்சனல் லைஃப், பிரைவேட் லைஃப்பை பத்தி யாருமே பேசக்கூடாது. ஐ ஹாவ் ஆல் மை ஃப்ரீடம் டு மீட் எனிபடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த, இது ஒரு மாக் ட்ரையல்ங்கிறத மறந்துட்டு பர்சனல் லைஃப் அப்படி டிஸ்க்ளோஸ் பண்ற மாதிரி அவங்க பேசிட்டாங்க. அப்ப இப்ப ராக்டே என்ன பண்றான் அப்படின்னா, அவன் ஒரு இமேஜினேட்டிவ் என்ன பண்றான் அப்படின்னா, he tells that there are different things that happened in Professor Damle's house. Is the information clear? உடனே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஜட்ஜு கிட்ட சுகாத்மி சொல்றாரு, ஜட்ஜு இதை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப பெனாரே வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க இவர் சொன்ன விஷயத்திற்கு. அப்ப இது எல்லாம் உண்மைதான் போல இருக்கு. அப்ப இவங்களுக்கும் யாருக்கும் கனெக்ஷன் இருந்திருக்கு, தாம்லே. அடுத்தது இப்போ நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு மனிதனை பார்க்க போனேன், அதனால அந்த மனிதனோடு எனக்கு உறவு இருக்கு அப்படின்னு சொல்லுவது தவறு. ஒரு பெண்மணி எந்த ஆணையும் போய் பார்க்க கூடாதா? அப்படி நான் தாம்லேவை போய் பார்த்தது தவறு என்றால், எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 25 ஆண்களோடு நான் என்ன பண்ணியிருக்கேன், சகஜமா பேசி இருக்கிறேன், பழகி இருக்கேன், அவங்கள பார்த்துருக்கிறேன், அவங்களுடைய பேரெல்லாம் என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரு பெண் எப்படி இத்தனை மனிதரோடு தனியா போய் பார்க்கறது, பேசுறதெல்லாம் பண்ணலாம், இது ரொம்ப தப்பாச்சே. இந்தியன் கான்டெக்ட்ல ஹஸ்பண்டை தவிர, அப்பாவை கூட கொஞ்சம் முகத்தை நேரா பார்த்து பேசாம, ஹஸ்பண்டை கூட பேர் சொல்லி கூப்பிடாத ஒரு சூழ்நிலை தான் இந்தியாவில் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு கான்டெக்ட்ல ஒரு பெண்மணி இப்படி வெளியில போய் எல்லாரோடையும் பேசுறாங்க, பழகுறாங்கிறத இந்த மக்களால் என்ன பண்ண முடியல, டைஜஸ்ட் பண்ண முடியல. இஸ் தி இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? இப்ப நான்காவதா ஒரு மனிதரை கூப்பிட்டார். யார் அந்த மனிதர்? the fourth witness. ஒருத்தரை வந்து fourth witness-ஆ என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல விட்டாங்க. அந்த செவன்த் யாருக்கு பதிலா அந்த இடத்துல விட்னஸா கொண்டு வந்தாங்க? ராவ்தே அப்படிங்கிற ஒரு மனிதர் வரல, அவருக்கு பதிலா. அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனிதமா ஏறக்குறைய ஒரு மெஜிஷியன் மாதிரி, ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாரையுமே தன்வயப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வகையில் அப்படி பார்த்தாலும் இன்னொரு வகையில ஓகே, திஸ் லேடி இஸ் a நைஸ் லேடி அப்படின்னு சொன்னோன்னே இந்த சமந்த் என்ன பண்றாரு, கொஞ்சம் கற்பனையோடு என்ன சொல்றாரு, நான் ப்ரொஃபசர் தாம்லேவை பார்க்கல, பட் ஏன் இப்ப எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க விட்ட சொல்ல, இல்ல இல்ல அப்படியெல்லாம் சொல்லாத, நீ வந்து ப்ரொஃபசர் தாம்லேவை பார்த்தேன் அப்படின்னு ஒரு கற்பனைய நினைச்சுக்கிட்டு என்ன பண்ண வர, இவங்களை அக்யூஸ் பண்ணுன்னு சொன்னோன்னே உடனே அவன் என்ன பண்றான், ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியை ஃபேப்ரிகேட் பண்றான். அவன் ஒரு நாவல் வாசித்து வச்சிருக்கான். யாரு வாசிச்சிருக்கான்? மிஸ்டர் சமன். அப்ப இன்டென்ஷனலா லீலா பனேராவை வந்து அக்யூஸ் பண்ண போறதுல, அவன் படிச்ச ஒரு ஸ்டோரியில இதே மாதிரி ஒரு கோர்ட் ரூம் ட்ரையல் இருந்து, அப்ப அந்த கோர்ட் ரூம் ட்ரையல் சீனை அப்படி உள்வாங்கிக்கிட்டு அவன் டாம்லே ஹவுஸுக்கு போனதாகவும், அங்க போய் அவரை வந்து ஒரு லெக்சருக்கு ஃபிக்ஸ் பண்ண போனதாகவும், அந்த ரூம்ல ஒரு போகும் பொழுது, அந்த ரூமுக்கு வெளியில இருக்கும் பொழுது அங்கே ப்ரொஃபசர் தாம்லே வீட்டுக்குள்ளார தாம்லேவும் ஒரு பெண்மணியும் பேசிக் கொண்டதாகவும், அங்க ஒரு பெண்மணி அழுது கொண்டிருந்ததாகவும் அவன் என்ன பண்றான், ரெக்கார்ட் பண்றான். அப்ப அந்த பெண்மணி யாராக இருக்கலாம்? லீலா பனேராவாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் கெஸ் பண்றாங்க. அதே நேரத்தில் என்ன சொல்றான்னா, அவங்க பேசுறத கூட நான் கேட்டேன். என்ன அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்களாம், ஒருவேளை என்ன இந்த கண்டிஷன்ல விட்டுட்டீங்கன்னா நான் எங்க போவேன் அப்படின்னு அழுதாங்க. அந்த பெண்மணி வேற யாரும் இல்ல, அது லீலா பெனாரே அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்டோன்னா பெனாரே வாஸ் இன் a state of shock. ஏன் அப்படின்னா அவங்கள பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்றாங்க, இது ஒரு மாக் ட்ரையல் தான், ஆனா அவங்களுக்கு இது பர்சனலா
அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால she is actually speaking against it. இப்ப இது சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீ நோட் பண்ணிக்கோங்க, சமன் சொன்னது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு யார் சொல்றா? இந்த லாயர் சொல்றாங்க. இப்ப மிஸ் பெனாரே இஸ் பிகமிங் மோர் நர்வஸ். இப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி சென்டரை விட்டு வெளியில போலான்னு முயற்சி பண்ணும்போது வேகமா அந்த கதவு மூடப்படுகிறது. ஓகே, இதுல இருந்தே சுகாத்மி என்ன சொல்றாரு, இந்த அம்மாவுடைய பிஹேவியர் வச்சே தெரியுது என்ன அப்படின்னு, இந்த அம்மாவுக்கும் ப்ரொஃபசர் தாம்லேவுக்கும் ஏதோ ஒரு கள்ள தொடர்பு இருக்கிறது. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? இப்போ இந்த கோர்ட் ரூம் வந்து அவங்க திருப்பியும் ஓபன் பண்ண முயற்சி பண்ணும்போது தான் தெரியுது இந்த கோர்ட் ரூமை வெளியில இருந்து யாரோ மூடி இருக்கிறார்கள். ஓகே, இப்போ அந்த ப்ரொசீடிங்ஸை கண்டினியூ பண்ணுன்னு சொல்றாங்க. நான் என்ன பண்றாங்க, சுகா அந்த பெனாரே வந்து வெளியில நிக்கிறாங்க. அவங்கள விட்னஸ் பாக்ஸ் கொண்டு வாங்க, அவங்கள கொண்டு வந்து நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லாயர் சொல்றாரு. இப்ப அதற்கான முயற்சிகள் நடக்கின்றன. இதோடு ஆக்ட் 2 comes to an end. Were you able to get all the information, teachers? Yes, sir. Yeah, we will break for some